ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மகளே. ஹலோ கைஸ், ஒரு குட்டி என்ன சொல்கிறது இன்ஃபோ கிளாஸஸ் ரிலேட்டடாக. அப்புறம் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வேறு அப்படியே இழுத்துட்ருக்குது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இன்றைக்கின்னா சாட்டர்டே பார்த்துக்கிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. பட்டு மண்டே இல்லை கம்மிங் டேஸில் கண்டிப்பாக ரிவீல் ஆயிரும். ஏன்னா அந்த ஸ்கோர் கார்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் கார்டு லிங்க்கை எடுத்துட்டானுங்க. ஸ்கோர் கார்டு லிங்க் இவனுக்கு எடுத்துட்டானுங்கனாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆர்ஆர்பிக்கான ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அதுலேயும் ஆர்ஆர்பி பிஓக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டுமே வரலாம், தெரியாது, ரெண்டுமே கூட வரலாம். எஸ்பிஐ ரிசல்ட்டை பற்றி என்னன்னே தெரிலங்க, இதுதான் உண்மை. எஸ்பிஐ ரிசல்ட்டு, எஸ்பிஐக்காரன் எப்போ வருவான், என்றைக்கு வருவான்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரமாட்டான், எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வருவான். சரியா, ஸோ எஸ்பிஐ ரிசல்ட்டை பற்றி தெரில. பட் ஆர்ஆர்பி ரிசல்ட் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்றைக்கி, இல்லை மண்டே, இல்லை கம்மிங் டேஸில். ஸோ கொஞ்சம் தயாராக இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம கிளாஸஸ் வந்து இன்றைக்கி ஒரு மேரத்தான் போக வேண்டியிருந்து, இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பர்சனல் வேலைகள், கொஞ்சம் அந்த ஆஃப்லைன் வேலைகள் கொஞ்சம் இருந்ததுனால நம்ம பண்ண முடியல. ஸோ அந்த மேரத்தான் இன்றைக்கி வர வேண்டிய சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கான மேரத்தான். சரியா, இது சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கான மேரத்தான் வெனஸ்டே நம்ம கொண்டு போக போகிறோம். வெனஸ்டே மேரத்தான் இருக்க போது அப்போ வெனஸ்டே 7 to 11 இதுதான் பிளான். 7 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிக்க போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் தான் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங்லேருந்து எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போகணும், கிராஜுவலாக சென்டென்ஸ் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து எப்படி ஒரு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கிராமட்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் எங்கே எப்படிலாம் எதுக்கெலாம் யூஸ் ஆகும், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். வெனஸ்டே மேரத்தான் இருக்குது, மறந்துடாதீங்க. பட்ஜெட் கிளாஸ் என்னடா ஆச்சு அப்படின்னா, அதுவுமே கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்டு வேலைகள் நிறைய இருக்குது. அதுக்கு நான் படிச்சுட்டேன், பட் ஸ்டில் கொஞ்சம் நான் ரிப்பீட்டடாக படிக்கணும். ரிப்பீட்டடாக அதை வந்துட்டு படித்தா தான் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ மண்டே நம்ம பட்ஜெட் கிளாஸ் போட்டுருவோம், டியூஸ்டே பட்ஜெட் கிளாஸ் போட்டுருவோம், வெனஸ்டே மேரத்தான் போட்டுருவோம். என்ன சொல்கிறீங்க, பண்ணிடுவோம். சரியா, ஸோ யூடியூப்பில் ஒத்த சிங்கிள் கிளாஸாக நான் எடுக்கலை, ஆனால் மேரத்தானாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கரெக்டு தானே? போன கிளாஸ்லேயே பேசிக் மேரத்தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த சாட்டர்டே போடுறதுக்கு போல் இந்த வெனஸ்டே போட போகிறோம். அடுத்து வரக்கூடிய சாட்டர்டேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும். சரியா, ஸோ சாட்டர்டே நம்ம யூடியூப்பில் கவர் பண்ணிடுவோம். யூடியூப் அப்படியே விட்டுருவோம், அப்படி கிடையாது. ரிசல்ட்டும் வரப்போது, தயாராக இருந்துக்கிடுங்க, ரெடியாக இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கேப் விட்டுறாதீங்க. கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது கஷ்டம். ஸோ 1 month 15 days கேப்பெல்லாம் இதை விட்டுறாதீங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.